ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வந்து நாம் லட்டு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வீட்டிலையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பேக்கரியிலலாம் கிடைக்கும் இல்லைங்களா, அதே ஸ்டைலில் அதே டேஸ்ட்டில் நம்ம வீட்டிலையே ரொம்ப சிம்பிளாக செய்யலாம். 1/2 கிலோ அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. கடலை மாவு எடுத்துகிட்டு நீங்கள் எந்த பிராண்டு கடலை மாவு எடுத்தாலும் சரி, எடுத்துகிட்டு நல்லா சலிச்சு எடுத்துக்கோங்க. சலிச்சதுக்கு அப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சிக்கோங்க. நிறைய ஊற்றிடக்கூடாது. மாவு வந்து தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும். வெறும் தண்ணி மட்டும் சேர்த்து, எதுவுமே நான் சோடா எதுவுமே சேர்க்கல, வெறும் தண்ணி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். மாவு ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, அதே மாதிரி ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. ரொம்ப திக்காக இருந்தால் இறங்காது, அந்த பூந்தி கரண்டியில் இறங்காது. ரொம்ப தண்ணியாட்டம் இருந்துச்சுன்னா பூந்தி வந்து உப்பி வராது, சப்பி சப்பியாக அப்படியே இருக்கும். லட்டு வந்து நமக்கு காணாது, குவான்டிட்டி அளவு இருக்காது. அதனால் மாவு கரெக்டாக பார்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஒரேடியாக ஊற்றிடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த போல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. மாவு அப்படி அள்ளி ஊற்றும் போது ஃப்ரீயாக தாராளமாக வரணும், கெட்டியுமாக இருக்கக்கூடாது. பாருங்கள், கரண்டியில் அள்ளி ஊற்றும் போது இப்போ வருது பார்த்திங்களா, இந்த பதத்தில் இருக்கணும். வடை சட்டியில் வந்து நல்லா எண்ணெயை காய வச்சுக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகினதுக்கப்புறம் தான் ஊற்றணும், அப்போ தான் வந்து பூந்தி நல்லா உப்பி வரும். எண்ணெய் காயங்காட்டியும் ஊற்றுனீங்க அப்படின்னா பூந்தி குட்டி குட்டி பீஸாகவே இருந்துடும். அதே மாதிரி மாவு நிறைய ஊற்றிடக்கூடாது. 2 கரண்டி அளவுக்கு மொண்டு ஊற்றிடக்கூடாது. ஒரு கரண்டி மட்டும் எடுத்து இப்படி ஸ்லோவாக ஊற்றுனீங்க அப்படின்னா, தேய்க்கவும் கூடாது. தேய்ச்சிங்கனாலும் பூந்தி வந்து ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஒரு மாதிரி நீள நீளமாக வந்துடும். கொஞ்சமாக ஊற்றிட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இந்த பபுள்ஸ் எல்லாம் வருது பார்த்திங்களா, அந்த பபுள்ஸ் அடங்கினோடனே எடுத்துருங்க. ரொம்ப மொறு மொறுன்னு நம்ம காரா பூந்திக்கு செய்கிற அளவுக்கு வேக விடக்கூடாது. சும்மா ஒரு 2 நிமிஷம் மட்டும் அப்படியே கலந்து கொடுத்து இந்த பபுள்ஸ் அடங்கினோடனே எடுத்துருங்க. பாருங்கள், நல்லா பபுள்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு குறைஞ்சி வந்துருச்சு. இனிமேல் எடுத்துடலாம். இதே மாதிரி நாம் கரைச்சி வச்சுருக்க எல்லா மாவையும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பூந்தியாக தேய்ச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி தான் ஊற்றணும். இந்த மாதிரி ஊற்றுனீங்கன்னா சோடா உப்பு, பேக்கிங் சோடா எதுவுமே சேர்க்க தேவையில்ல. பூந்தி வந்து உங்களுக்கு நல்லா உப்பி உப்பி வரும். முத்து முத்தாக நல்லா உப்புன மாதிரி இருக்கும். ஷேப்பு வந்து அழகாக இருக்கும். பூந்தி இந்த மாதிரி உப்பி வந்தால் தான் உங்களுக்கு லட்டு குவான்டிட்டி வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஊற்றி எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எண்ணெய் காய வச்சு அதுக்கப்புறம் மாவு ஊற்றுங்க. நம்ம அதே மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்து வச்சுக்கிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து பாகு காய்ச்சறதுக்கு 1/2 கிலோ கடல மாவுக்கு 3/4 கிலோ அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக இருக்கும். 3/4 கிலோ சர்க்கரை சேர்த்துட்டு 200 டம்ளரில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு தண்ணி கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஹீட்டாக நார்மல் ஆகிடும். பாகு வந்து ஒரு கம்பி பதத்து அளவுக்கு காய்ச்சி எடுத்துக்கோங்க. கையில் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு லைன் ஃபார்ம் ஆகும். உங்களுக்கு அது சூடாக இருக்குது, கஷ்டமாக இருக்குது அப்படின்னா ஒரு சின்ன தட்டில் வந்து கொஞ்சமாக பாகு எடுத்து ஊற்றுனீங்கன்னா அந்த பாகு வந்து இந்த பக்கம் மூவ் ஆகாமல் கம்மு மாதிரி இருக்கும். அந்த ஸ்டேஜில் எடுத்துக்கோங்க. அதை தாண்டி விட்டீங்க அப்படின்னா பாகு முருகிரும், அப்புறம் சர்க்கரையாகவே இருக்கும். அதனால் பாகு மட்டும் கரெக்டாக பார்த்து அந்த கரெக்டாக அந்த கம்மு ஸ்டேஜில் எடுத்துருங்க. எடுத்துட்டு பாகு அதில் நம்ம பூந்தியை வந்து பல்ஸ் மோடு போட்டு வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதில் வந்து சேர்த்துக்கலாம். பாகு சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய்யில் முந்திரி திராட்சை சேர்த்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. முந்திரி திராட்சையெல்லாம் வறுபட்டதுக்கப்புறம்
நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பூந்தியில் இதை சேர்த்துக்கலாம். பூந்தியில் சேர்த்துட்டு கூடவே ஏலக்காய் தூள் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் சூடாக இருக்கும். பாகு வந்து கொதிக்க கொதிக்க ஊற்றியிருக்கோம் இல்லைங்களா, அதனால் சூடாக இருக்கும். நல்லா கிளறிட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே லட்டு பிடிச்சி எடுத்துட்டிங்கன்னா நம்மளோட சுவையான லட்டு ரெடி ஆயிடுச்சு. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா இடத்துலையும் நல்லா கலந்துட்டு ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்துருங்க. 10 நிமிஷம் கழிச்சிட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தோடனே லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட லட்டு ரெடி ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சேனல் பிடிச்சிருந்துச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.